பேரர் அண்ணா, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இவர்களெல்லாம் மக்களுக்கு உழைத்து மறைந்து இன்றைக்கும் அவர் இந்த மண்ணிலே மறைந்தாலும் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். இந்த பூமி உள்ளவரை அவருடைய பெயர்கள் நிலைத்து நிற்கும். அந்த அளவுக்கு தங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்களுடைய அன்பை பெற்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கினார்களோ அவெல்லாம் நம்முடைய தலைவர்களை போட்டுத்தான் தொடங்க முடியும். அப்படி நம்முடைய தலைவர்கள் உழைத்த உழைப்பு, மக்களுக்கு செய்த சேவை, நாட்டிற்கு போட்ட திட்டங்கள், அதனால் மக்கள் பெற்ற நன்மைகள், அதனால் இன்றைய தினமும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர்கள் தொடங்கப்பட்டு கட்சி அதிமுக கட்சி. சில பேர் பேசுகிறார்கள், இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள். ஒரு மரம் எடுத்தவுடனே பலன் தருவதில்லை. முதலிலே செடியை நடுவோம், அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும், அதுக்கு பராமரிக்க வேண்டும், எரு இட வேண்டும். அது மெல்ல மெல்ல பெரிதாகி மரமாகி பிறகு அந்த மரம் பூ பூத்து காய் காத்து கனி கொடுக்கும். அப்படித்தான் ஒரு இயக்கமும். எடுத்துடனே எந்த இயக்கமும் மக்களுக்கு நன்மை செய்துவிட முடியாது. அப்படித்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்டு 5 ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார். இதயம் புரட்சி தலைவியும் அப்படித்தான். எடுத்துடனே முதலமைச்சராகவில்லை, பல ஆண்டு காலம் மக்களுக்கு உழைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அதன் மூலமாகத்தான் நாட்டுடைய முதலமைச்சரானார்கள். பேரர் அண்ணா அவர்கள் எடுத்துடனே முதலமைச்சராகவில்லை. தன் வாழ்க்கையிலே எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார். மொழிக்காக சிறை சென்றார். நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இப்படி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து நமக்கு அதிமுக இயக்கத்தை அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். அதுதான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய கட்சி அதிமுக ஆட்சி. சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 31 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி. அந்த 31 ஆண்டு கால ஆட்சியில் தான் தமிழகம் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கின்றது. இன்னைக்கு பல பேர் பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே இந்த கட்சி மக்களுக்காக உழைத்து நாட்டிற்காக உழைத்து இன்றைக்கு நாடு தமிழகம் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது தெரியாம பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இமாலய சாதனை சாதித்த போல பேசுறாங்க, டைலாக் பேசுறாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. இங்கே மேடையில் இருக்கிற அறிவிச்சவர் திரு சோமசுந்தரமாகட்டும், திரு வைகை செல்வனாகட்டும், இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் அத்தனை பேரும் உழைப்பால் நாம் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். உழைப்புதான் நிலைக்கும். அது தொழில் செய்தாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம், வேளாண் பணி மேற்கொண்டாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம். அரசியலிலும் மக்களுக்கு சேவை செய்து உழைத்தால் ஏற்றம் பெறலாம். அதிமுக கட்சியில் வேற எந்த கட்சியிலும் வர முடியாது. சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்கதை பெற்றை போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்றைக்கு
சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார். யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன். நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை 51 ஆண்டு காலம். 1974 என்னுடைய சிற்றூரிலே கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்றேன். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டேன். அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் வந்து நிற்கின்றேன். இது உழைப்பால் நான் உங்கள் முன் நிற்கின்றேன். சில பேர் உழைப்பையே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அது நிலைக்காது. ஏனென்று சொன்னால் உழைக்கின்ற உழைப்பு, அந்த உழைப்பு எப்பொழுதும் நிலைக்கும், நிரந்தரம். அது மட்டுமல்ல, சில பேர் எண்ணுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தமிழகத்திலே அதிகமாக ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பொன்விழா கண்ட கட்சி அதிமுக கட்சி. ஆக அதிமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, அசைத்து கூட பார்க்க முடியாது.